என்னம்மா ஏமா கத்துற? திருட வந்திருக்காம்பா. இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு எந்த திருடமா வருவான்? சும்மா மனப்பிரமையா இருக்கும். ஆமா, பிரம்ம தான் குளிச்சத பாத்துட்டு போச்சு. இப்பதான் போனா போய் புடிங்க. குளிச்சத பாத்துட்டு போறானா? அவன் யார்? அந்த மாப்பிள அவன்? மாப்ள மாப்ள ஐயோ அப்பா யாரு நீங்களா? ஏய் எங்கடா போனீங்க? எங்கடா இருக்கறோம் நம்ம? கண்ணு கெட்டின தூரம் ஒரு வீட கூட காண மாட்டா. நாட்டுக்குள்ள யாரும் வீடு கட்ட மாட்டாங்க மாப்ள. மலங்காடா? ஆமா. நம்ம ஊரு கிழவனுக்கு நம்ம ஊர்ல இருக்கிறது பிடிக்காம கோத்து விட்டானுங்கடா. ஒரு பிள்ளையார களவானது காடு மேடெல்லாம் ஓட வேண்டியதா இருக்குடா. பறக்குறாங்களே மாப்ள. நிதானமா பேசுறதுக்கு நேரம்ல மாப்ள. வெட்டி விடுவாங்க மாப்ள. பள்ளம் பரவாயில்ல மாப்ள. வெறும் 4 அடிதான் மாப்ள. பார்த்தா 4 அடி மாதிரி தெரியலையேடா. 4 அடி பரவாயில்ல மாப்ள. பின்னாடி 400 பேர் வந்துகிட்டு இருக்காங்க. குதி மாப்ள. அப்பா தப்பிச்சேன்டா மாப்ள. எங்க மாப்ள தப்பிச்ச? அடிக்கு மேல கீழ பள்ளமா இருக்கு மாப்ள. ஏய் புள்ளையார தூக்கி தப்பிச்சு போயிட்டாங்களாடா? எங்க தப்பிச்சிட்டாங்க? காட்டுக்குள்ள பணமா தான் கிடப்பாங்க. வாங்கயா போவோம். சரி வாங்க போலாம். மாப்ள கீழ சிங்கம் புலிலாம் இருக்கு மாப்ள. சிங்கம் புலியா? ஐயோ எங்க அம்மா சிவகாமி பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த உடம்பு சிங்கம் புலி சாப்பிடுறதுக்கா? மாப்ள யார் தூக்கம் வந்த இடத்துல இப்படி குரங்கு மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கமே. நீ ஏதாச்சும் ஒரு கதை சொல்லு மாப்ள. அப்பத்தே எனக்கு தூக்கம் வராது. கதை நடந்த கதைய சொல்லவா இல்ல நடக்காத கதைய சொல்லவா? நடந்த கதையே சொல்லு மாப்ள. நானு பிள்ளையார தூக்கிட்டு ஒரு இடத்துல தொபக்கட்டின்னு குதிச்சானா, அங்க ஒரு பொண்ணு குளிக்கிறத முழுசா பார்த்துட்டேன். அம்மா ஐயோ மாப்ள நீ கதையும் சொல்ல வேணாம், ஒன்னும் சொல்ல வேணாம். விடிஞ்ச பிறட்டு எப்படியாச்சும் நம்ம இந்த பள்ளத்தை கடந்துருவோம்டா. சரிடா. எதுக்குப்பா இப்படி இப்படியே தொங்கிக்கிறீங்க? ஏதாவது வேண்டுதலா? ஏன் மாப்பிள்ள கையெல்லாம் உதறுது? எத்தனை அடி இருக்குன்னு சொன்ன? லட்சத்துக்கு மேல. நீ என்ன சொன்ன? சிங்கம் புலின்னு. 2 பேரும் கொஞ்சம் இங்க வாங்க. உயிரை துச்சமன மதிச்சு பிள்ளையாரை தேடி வந்த மாபெரும் வீரர்கள் பிச்சை மகன் ஒச்சு, கூலு மகன் மாத்திர, நொண்டி மகன் தலையாட்டி, இவர்களை வழிநடத்தி சென்ற சுந்தரபாண்டி வாத்தியார் மகன் பாண்டிக்கு நன்றி நன்றி நன்றி. பாண்டி ஊர் மானத்தை காப்பாத்தி விட்டப்பா. தேங்க்ஸ் பெருசு. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. பிள்ளையாரை திருடி வந்தவரின் பெயர்கள் கோவில் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் காலத்தால் அழிக்க முடியாத காவியமாகிவிட்டார்கள். காவியமாக்கிய களவு கமிட்டிக்கு நன்றி நன்றி நன்றி. ஏய் நன்றி. ரொம்ப புகழாத, எனக்கு வெக்கமா வருது. யார் பாது? பாண்டியா? அட ஆமாண்ணே. சரிப்பா. ஐயா சுந்தரபாண்டி வாத்தியாரே, கெட்டிக்கார பிள்ளையை தான் பத்தி இருக்கீங்க. சொல்லு சொல்லு. ரொம்ப நன்றியா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க கடைசி காலத்துல களவாண்டாவது கஞ்சி ஊத்துவாங்க. நல்லா தானே பேசிக்கிறேன், கடைசியா கொத்து விட்டானே. மாச சம்பளத்தை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த வாத்தி பையனுக்கு என்ன திமிரு. அவனை ஒன்னு சார். சுந்தரபாண்டி வாதி எங்கடா இருக்கா? முன்னாடி இருக்காரு. நின்னு பேச மாட்டீல? நிப்பாட்றண்டி. யோ சுந்தரபாண்டி இல்லையா? யோ நீ என்ன பெரிய புத்தனா? என்ன கொத்தாலும் ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுறீங்க. என்ன நக்கலா? யோ நான் ஸ்கூலுக்கு வருவேன், வராம போவேன், பாடம் நடத்துவேன், நடத்தாம போவேன். என்னை பத்தி மேலிடத்துல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நீ யாரியா? ஐயா உன்னை பத்தி எனக்கு கவலை இல்லை. எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்க வேண்டிய வாத்தியாரே தப்பான ஆளா இருந்துட்டா அதை பார்த்து புள்ளிங்க கெட்டக்கூடாது இல்லையா? அந்த அக்கறை தான். அந்த அக்கறை உனக்கு எதுக்கியா? இந்த ஸ்கூலுக்கு நீ என்ன அத்தாரிட்டியா? இந்த கொத்தாளத்துக்கு குணம் தெரியாம இருக்க நீ மறுபடியும் ஏதாவது முரண்டு பண்ணுன என் குணத்தை காட்ட வேண்டியது வரும். அம்மா நான் தெரியாம தான் கேக்குறேன். வருஷம் வருஷம் பொங்கல் வீட்டுல வைக்காம இங்க வந்து வைக்கிறியாமா? டேய் அது வாடகை வீடுடா. இதுதான் நம்ம சொந்த இடம். குடும்பம் நல்லா இருக்கணும்னா இங்கதான்டா பொங்க வைக்கணும். பாண்டி
எனக்கு ஒரு ஆசைடா. நான் சாகிறதுக்குள்ள இந்த இடத்துல ஒரு குடிசையாவது போட்டு தங்கணும். வாய் மூடு சொல்றேன். உனக்கு என்ன இந்த இடத்துல ஒரு வீடு கட்டி பார்க்கணும் அவ்வளவுதானே? வீட்டுல கட்டி கொடுக்க முடியாது. பெரிய மாளிகையே கட்டி கொடுக்குறேன். ஏ ராசா, கேட்கறதுக்கு ஆசையா தாண்டா இருக்கு. ஆசைப்பட்டல கட்டி கொடுத்துறேன். பொங்க வச்சாச்சுங்க, சாமி கும்பலாம் வாங்க. வாங்க பொங்க ஆறிடும். கற்பூரத்தை ஏத்துங்க. பொங்கலோ பொங்க சொல்லுடா. பால் பானை பொங்க. கத்துறானே. பட்டி பழுக. பட்டி பழுக. வாச தண்ணி தெளிக்க. நோகு பிடிய. தெருவோடு போக. போக. சரி வாங்க சாப்பிடலாம். சாமி கும்பிட்டா வாங்க சாப்பிடலாம். தள்ளுப்பா நீ வந்து சீக்கிரம் வாங்க. அம்மா அந்த சட்டி அப்படியே தூக்கிட்டு வந்துருங்க. இதை விட பெரிய இலை கிடைக்கலையா? சின்னதா இருக்கு. அம்மா சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. தடியா இந்த இலையில உனக்கு சாப்பிடல போ. எனக்கு ஒன்றும் தேவையில்ல. நீ திண்டு ஊரை சுத்துறியான் அப்பா சொன்னாரு. தின்னுட்டு ஊரை சுத்துறேன்னு அப்பா சொன்னாரு இல்ல நீ சொல்றியா? நான் ஏன் சொல்ல போறேன், அப்பா தான் சொன்னாரு. தேனியில் ஒரு விசேஷம், உன்னை மொழி எழுதிட்டு வர சொன்னார். இந்த செலவுக்கு 100 ரூபா. 100 ரூபாய் எப்படிடா பார்த்தோம்? அவ்வளவுதான் அப்பா கொடுத்தாரு. அது எதுக்கு பாக்கெட் மூடுற? ஒரு பேலன்ஸ். அம்மா பொங்கல்மா. சீக்கிரம் போடுமா. சீக்கிரம் நிறைய போடுங்க. நிறைய போடுறேன், நல்லா சாப்பிடுறா. அம்மா சொந்தத்துல கல்யாணம் பண்ணி ஊனமா ஒரு புள்ளைய பெத்து வச்சிருக்கிய. என்னடா பேசுற? இந்த 5 முத்து கணக்க பெத்து வச்சிருக்கேன். எங்க முத்து கணக்குல இருக்கு? மூத்துனா தான் மூளை எல்லாம் பெத்து வச்சிருக்கிய. ஐயோ மூளை இல்லாம டேய் ஒண்ணே டேய் டேய் ஏய் விலகு பார்க்கலாம். நீ சரியான ஆம்பளையா இருந்தா நில்றா. ஏய் நின்னுட்டேன்டா. என்னடா பண்ணுவேன்? போங்கனாலே அடிப்பானே இவன். என்ன மாப்பிள்ள உனக்கா இவ்வளவு தூரம் வந்துகிட்டு இருக்கா? கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாம பண்றியே. என்னடா சொல்ல வர? இவ்வளவு பெரிய கடையை கிராஸ் பண்ணிட்டு சும்மா போக முடியுமா? ஏய் மொய்ப்பன 1000 ரூபா தான்டா இருக்கு என்கிட்ட. உங்களுக்கு அவங்க எவ்வளவு செஞ்சாங்க? 800 ரூபா. நீ 1 ரூபா சேர்த்து போட்டு 801 செய்யி. சரியா தானே இருக்கு. 8+1 9 நல்ல நம்பர். புரியலடா எனக்கு. புரியலையா மாப்ள? நீ 200 ரூபாய் சில்லறையை கொடு. இந்தடா புடி. டேய் 1 ரூபா பணத்தை குடுறா மாப்ளகிட்ட. என்னுடைய 200 ரூபா உனக்கு சில்லற, அவனுடைய 1 ரூபா உனக்கு பணமா? ரொம்ப பேச கத்துக்கிட்டடா நீ. அடிக்குது மாப்ள. நான் வாடா வேலைய பாப்பா. டேய் ட்ரைனிங் டைம் ஆகுதுடா. சரி மாப்ள. ஏய் இத குர்ரா, அடிக்கிறதுக்கு நான் நேரம் இல்ல. மாப்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய் இத குர்ரா, அதுல கலடா. ஊத்து. ஏய் நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு நெக்ஸ்ட் ட்ரெயின்ல வந்துடுறேன். அப்போ உன் லக்கேஜ் நீங்க மண்டபத்துக்கு கொண்டு வந்துருங்க. அங்க வந்து வாங்கி. ஓகே. ஏமா ஓடுறா மாப்ள, ரயில் கிளம்பிருச்சு. ஏய் நம்மள போல அந்த பொண்ணு ட்ரெயின் போய் ஏத்துறா மாப்ள. ஹெல்ப் பண்ணலாம். ஏறு கால பாத்து ஏறுடா. வெளிய ஓட்றாத. அப்பா இந்த புள்ளியும் சேஃபா ட்ரெயின்ல ஏத்திட்டான். நாமளும் சேஃப். இறங்கினவளை ஏத்தி விட்டுட்டு நான் சொல்றேன் முட்டாள். ஏற வரலையா? நான் என்ன டயர்னோ உன்னை அப்படியே குத்தமா. ஆம்பளை பேல கை நீட்டுற. ஏய் இடுப்பு மச்சம் இருந்தா மூக்கு மேல கோவம் வரடா பொண்ணுங்களுக்கு. இந்த பிள்ளைக்கு இடுப்பு மச்சம் இருக்கிறது உனக்கு எப்படி மாப்பிள்ள தெரியும்? புரியலையே. ஒண்ணுமே புரியல மாப்பிள்ள. இவ்வளவு தாண்டா குளிக்கும் போது முழுசா பார்த்தேன். நாலு செவத்துக்குள்ள நடந்தது நான் ஒரு பேர் கேக்குற மாதிரி சொல்லுவேன். வந்தியா பார்த்தமா போனமான்னு இல்லாம என் மை கொடுக்குறேன் ஊரெல்லாம் சொல்லிட்டே போச்சு. ஒண்ணு நான் கொல்ல. ட்ரெயின்ல பர்த் கன்ஃபார்ம் ஆன மாதிரி படுத்துக்கிட்டு ஒய்யாரமா பேசுறிய, என்ன விஷயம்? ஐயோ போடா. ஐயோ உமேல என்ன விழுந்த? ஆமா என் மேல தான். உமேல என்ன விழுந்த? ஆமா இங்க தான் விழுந்த. அது குடி கூடாது. ஏய் என்ன குடிக்கிறீங்க? அம்மா அது வேற தண்ணி இல்ல. அது குடி கூடாது. ஏடா தண்ணி ஒரு மாதிரியா இருக்கு. நீ ஒரு வாய் குடிச்சோன்னு கேக்கணும். பூராத்தி குடிச்சுட்டு கேக்குற. விடுறா முழுசா குடிச்சு போட்டா. இந்த ஊறுகாய் தொட்டுக்க. ஊறுகாய் குடுக்குற மூஞ்சிய பாரு. ஏய் சாப்பிடுமா, உடம்புக்கு நல்லது. அதையே குடிச்சிட்டு இருக்க. யாருப்பா செயினை பிடிச்சி இழுத்தது? இந்த பொண்ணு தானே பஸ் நினைச்சு ட்ரெயின்ல ஏறிடுச்சு. ஏப்பா பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கு வித்தியாசம் தெரியாதா? 500 ரூபா பணத்தை எடுப்பா நீ முதல்ல. 500 ரூபா என்ன கொடுத்து வச்ச மாதிரி கேக்குற? மாப்பிள்ள அழகான தேவதை உன் மேல விழுந்து கிடக்கு. இதுக்கு சுந்தரவாண்டியார் வாத்தியார் சொத்தவே விக்கலாம். 500 ரூபா பணம் தானே குடு மாப்பிள்ள. கரெக்டா. இவள பாராட்டினா மட்டும் தெரியுது, டிடிஆர் வந்து நிக்கிறது தெரியல. தெளிவான பொண்ணுடா இவ. மாப்ள மொய் பணத்தை 500 கூட 304 வா. இந்த புரியுது. சீக்கிரம் ட்ரெயின் எடுக்க சொல்லுங்க, என் தேவதைக்கு வேர்க்குது.